தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாமி டிவைஸான எம்ஐ, போக்கோ, ரெட்மி இந்த மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து Corvus OS வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த Corvus OS தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு கேமிங் ஓஎஸ்னே வந்து சொல்லலாம். உங்கள் மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஓஎஸில் வந்து நீங்கள் வந்து கேம் வந்து விளையாடுறதை விட இந்த ரோமில் வந்து நீங்கள் வந்து கேம் வந்து விளையாடும் போது அந்த கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகும். அதனால தான் வந்து நிறைய கேமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த Corvus ROM வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இந்த Corvus ROM வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணிட்டு TWRP ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெண்டுத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கஸ்டம் ரெக்கவரி வந்து நீங்கள் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பூட் லோடர் வந்து எப்படி அன்லாக் பண்ணது, கஸ்டம் ரெக்கவரி வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்து உங்கள் மொபைலில் பூட் லோடர் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. அதனால வந்து ஏதாச்சும் ஒரு கஸ்டம் ரெக்கவரி வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கோங்க. அது TWRPயாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸாக வந்துருக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ரோம் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து TWRPயும் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகே நண்பா, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற இந்த Corvus ROMோட ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Corvus OS ஃபைல் நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்து வந்துட்டோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மொபைல் மாடல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் மாடல் வந்து என்னன்னு சொல்லி வந்து கண்டுபிடிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நேம் வந்து டேரெக்டாக வந்து போடாமல் நம்ம மொபைலோட கோட் நேம் தான் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து உங்கள் மொபைலோட கோட் நேம் வந்து யூஸ் பண்ணி வந்து சர்ச் பண்ணுங்கள். என்னோட மொபைலோட கோட் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்ஸு. இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற இந்த ஃபைல் வந்து இதோ வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலோட மாடலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டோன்னே இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ரீஜென்ரேட் வந்து ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த Corvus ROMோட நிறைய வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை இருக்கிற ஃபஸ்ட்டு வெர்ஷனை வந்து என்றைக்குமே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கான ஒரு பட்டன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் வந்து பண்ணுறோன்னே என் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற அந்த Corvus ROMோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இதுதான். இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுங்க. இப்போ என் மொபைலை வந்து USB கேபிள் மூலமாக நான் வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ரோம் ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து என்னோட மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ரோமை வந்து உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் மொபைலை வந்து இப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கவரி மோடுக்கு வந்து போனோம். ரெக்கவரி மோடுக்கு வந்து எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரிக்குள்ளே வந்து போய்ட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கவரிக்கு வந்து போய்ட்டோன்னே இந்த ரெக்கவரி வந்து உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணுதான்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஒரு ஐக்கான் வந்திருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை வந்து ப்ரெஸ் வந்து பண்ணிட்டோன்னே இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலோட ஸ்டோரேஜோட சைஸ் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து 0 MBன்னு வந்து போட்டிருக்கும். அப்படி 0 MBன்னு வந்து உங்களுக்கு வந்து போட்டுருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு ஃபாஸ்ட் ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியலன்னு அர்த்தம். அதை வந்து எப்படி சரி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வந்து க்ளீன் ஃபார்மேட் வந்து பண்ணணும். க்ளீன் ஃபார்மேட் வந்து எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெனுன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே மேனேஜ் பார்ட்டிஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டேட்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக்கின்ற இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டேட்டான்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிக்கை வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் வந்து ஆகிடும். ஆமாம், எரேஸ் வந்து ஆகிட்டோன்னே USB கேபிள் மூலமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ரோம் ஃபைலை வந்து உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அகைன் டு டாபிக் வந்து வரலாம். இப்போ சொன்னால் இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியலனா மட்டும் வந்து பண்ணுங்கள். அதாவது இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 0 MBன்னு வந்து காட்டினா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இப்போ இந்த ஸ்டெப் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் உங்கள் மொபைலோட ஒரிஜினல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டுச்சுன்னா இப்போ சொன்னால் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த Corvus ROM வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம புதுசாக வந்து ஒரு ரோம் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ரோம் வந்து நம்ம வந்து டெலீட் வந்து பண்ணணும். அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டால்பிக்கு
சிஸ்டம், டேட்டா, கேட்ச், வெண்டார் இந்த 5 ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து வெண்டார்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. இருந்தால் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா பரவாயில்ல, இந்த 4 மட்டும் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 5 வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்புக்கான ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் அப்படியே வந்து ஸ்வைப் வந்து பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இருக்கிற ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து delete ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல வந்து டன்னு வந்து மெசேஜ் வந்து வந்துட்டோன்னே இங்கே பேக் என்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ரோமை நம்ம வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோம் வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் வந்து பேஸ்ட் வந்து பண்ணணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு வந்து போயிடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ரோம் ஃபைல் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை தான் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்வைப் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்கு எப்படியும் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷத்துக்கிட்டே வந்து எடுத்துக்கும். அதனால் நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வந்துருக்கும். இந்த மெசேஜ் வந்து வந்துட்டோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைப் கேச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஒரு ஸ்வைப் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்வைப் வந்து பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். உங்கள் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும்போது நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண அந்த கோரோஸ் ஓஎஸில் தான் வந்து உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் வந்து ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணதால் உங்கள் மொபைலோட பூட்டிங் அனிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் வந்து ஆகியிருக்கும். இந்த அனிமேஷனை பார்க்கும்போதே வந்து வேறு லெவலில் வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து கேமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த பூட்டிங் அனிமேஷன் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் பூட்டிங் ப்ராசஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைம் வந்து எடுத்துக்கும். அதனால் வந்து பேனிக் ஆகாமல் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் ஸ்க்ரீன் வந்து வந்துச்சு. நம்ம வந்து ஒரு புது மொபைல் வந்து வாங்கும்போது என்னெல்லாம் வந்து செட்டப் வந்து பண்ணுவோமோ அது எல்லாமே நம்ம இப்போ வந்து பண்ணணும். ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் வந்து அதை வந்து பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எல்லா செட்டப்பையும் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து கோரஸ் ரோம்குள்ளே நான் வந்து போயிட்டேன். என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி ஓஎஸில் வந்து யூஸ் பண்ணதை விட இந்த ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக வந்துருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்கில் போயிட்டு இந்த கோரஸ் ரோம் வந்து எந்த வெர்ஷனில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கோரஸ் ரோம் தான் வந்துருக்கு. ஓகே, இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற Android 10 தான் வந்து ரன் வந்து ஆகுது. இந்த வீடியோ சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட Xiaomi மொபைல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரோஸ் ஓஎஸை வந்து நீங்கள் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த கோரோஸ் ரோம் கூட வந்து வேறு ஏதாச்சும் ரோம் வந்து உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போடலாம். ஓகே நண்பா, நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomiயோட மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இந்த கோரோஸ் ரோம் வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம். நான் வந்து இந்த கோரோஸ் ரோமில் வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து வந்து பார்த்தேன். நான் வந்து டிஃபால்ட்டான ரோம்ல வந்து ஒரு கேம் வந்து விளையாடுறதை விட அந்த கேமே நான் வந்து இந்த கோரஸ் ரோம்ல வந்து விளையாடும் போது முன்னாடியோட வந்து எனக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதே போலவே வந்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல கஸ்டம் ரோம் வந்து இருந்துச்சுன்னா அதை பற்றி வந்து தனியாக வந்து வீடியோ வந்து போடலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது இருக்கும். பாய்.